ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போலி பத்திரம் மூலம் வங்கியில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட கும்பல். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம். காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூர கொடியேற்ற விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் போலி பத்திரம் மூலம் வங்கியில் கல்விக் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பாலமுத்துவேல் மகன் தியாகராஜன் கனடா நாட்டில் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஆய்வாளர் மேற்படிப்பிற்காக இந்தியன் வங்கியில் கடந்த 2009ஆம் ஆண்டு 10,20,000 ரூபாய் கல்விக் கடனாக பெற்றார். கடனுக்கு அவரது தாய் காந்திமதி பெயரில் உள்ள நேதாஜி நகர், கஸ்தூரிபாய் காந்தி வீதி 2வது குறுக்கு தெருவில் உள்ள 4650 சதுரடி இடத்தின் சொத்து பத்திரம் அடமானமாகவும் அவரது தந்தை பாலமுத்துவேல் உத்தரவாதமும் அளித்திருந்தார். தியாகராஜன் மேற்படிப்பை முடித்த பிறகு வங்கியில் வாங்கிய கல்விக் கடனை திரும்ப செலுத்தாத காரணமாக அடமானம் வைத்த பத்திரத்தின் அடிப்படையில் அந்த இடத்தை ஜப்தி செய்து ஏலம் விடும் பணியினை வங்கி நிர்வாகம் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கிடையே சென்னையில் உள்ள மத்திய கலால் துறை ஏலம் அறிவிக்கப்பட்ட இடம் தங்களுக்கு சொந்தமானது என தெரிவித்தது. இதனால் வங்கி நிர்வாகம் அதிர்ச்சியடைந்து காந்திமதி பெயரில் தியாகராஜன் அளித்த இடத்தின் பத்திரத்தை ஆய்வு செய்தபோது அந்த பத்திரம் போலியானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலி பத்திரம் கொடுத்து வங்கியில் கல்விக் கடன் பெற்ற தியாகராஜன், அவரது தந்தை பாலமுத்துவேல், தாய் காந்திமதி ஆகியோர்களுக்கு அந்த இடத்தை விற்பனை செய்த மார்க் சுப்புராயன், மார்க் அன்பரசன் ஆகியோர் மீது இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் துணை ஆய்வாளர் குமார் மற்றும் காவல்துறையினர் போலி பத்திரம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக மக்களிடம் புகார்களை கேட்டு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதன்படி இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி நெட்டப்பாக்கத்தை அடுத்த மங்கலம் காவல் நிலையத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம் தலைமையில் மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதேபோல் பெரியகடை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நித்யா, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பொதுமக்களிடம் தனித்தனியாக புகார்களை கேட்டறிந்தனர். அப்போது உருளையன்பேட்டை பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் சொத்து பிரச்சினை காரணமாக காவல் அதிகாரிகள் முன்னிலையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து குண்டுகட்டாக தூக்கி வெளியே அழைத்து சென்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் கோரிமேடு காவல் நிலையம், தவளக்குப்பம் காவல் நிலையம், ஏனாம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றத்தில் 52 பெண்கள் உள்ளிட்ட 251 பேர் கலந்து கொண்டு 78 புகார்களை அளித்துள்ளனர். அதில் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல், குடும்ப பிரச்சினை, மோசடி, சொத்து பிரச்சினை உள்ளிட்ட புகார்கள் பெறப்பட்டது. இதில் 39 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, விநாயகர் திருவீதி உலாவுடன் தொடங்கிய விழா தொடர்ந்து காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று துவஜாரோகணம் என்கிற கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள், பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் நடைபெறும் என்றும் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். வைபவம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 10 நாட்கள் தினந்தோறும் அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனையும், தினந்தோறும் ஒவ்வொரு வாகனத்திலே அம்பிகை எழுந்தருளை நமக்கு எல்லாம் அருளாட்சி செய்து வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருத்தேர் விழாவும், 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை தீர்த்தவாரி மகோத்சவம், அதனைத் தொடர்ந்து வளையல் சாட்டு விழாவும், அந்த முத்துப்பல்லக்கு சேவையும், 29ஆம் தேதி காமாட்சி கெங்கவராக நதீஸ்வரர் பெருமாடி திருக்கல்யாண வைபவமும், 30ஆம் தேதி விளையாட்டியோடு இந்த விழா நிறைவேற இருக்கின்றது. தொடர்ச்சியாக அன்பர்கள் விழாவிலே பங்கேற்று காமாட்சி அம்மனுடைய பரிபூர்ண பெருங்கருணைக்கு பாத்திரமாக மாறி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தி இப்போது 6:30 மணியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் ஜூலை 18ஆம் தேதி முதல் குளிர்ந்த காற்றுடன் மேகமூட்டமான வானிலையும், ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான தூறல் மழையும் பெய்ய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஜூலை 20ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்வாக ரீதியாக மிக கனமழை பெய்யும் பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், கனமழை பதிவாகும் இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைய தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட வெப்பமும் குறைவாகவே பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் துணை ஆய்வாளர் உள்ளிட்ட 6 காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் காவல்துறை சார்பில் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக ஒரே பகுதியில் பணியாற்றி வரும் காவல் நிலைய அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் ஆய்வாளர் நாராயணசாமி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் சிறப்பு நிலை துணை ஆய்வாளர்கள் விநாயகமூர்த்தி, பஞ்சரத்தினம், சிறப்பு நிலை உதவி துணை ஆய்வாளர் அன்பரசன், காவலர் விக்ரம் சுந்தர், பெண் காவலர் சூர்யா ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் இந்த இடமாற்ற உத்தரவை காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் புதுச்சேரி வில்லியனூரில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை OMR சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் வில்லியனூர் பகுதியில் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 62,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பாக துணை இயக்குநரும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் செய்தி ஆசிரியருமான பிபின்நாத் கலந்து
கொண்டு மாணவர்களிடையே தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் படிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து பிரபல பேச்சாளரும் மனிதவள மேலாளருமான சாய் அருண் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதாகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் அன்பரசன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு துறைகள் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை ஏழை பெண் உதவித்தொகை பெறும் திட்டத்தின் மூலம் 5 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணையும், புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக 11 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 4 பேரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் உறவினர் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் ஐடியை மர்ம நபர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். அதில் அவசர உதவிக்கு பணம் தேவை எனவும் வங்கிக் கணக்கு விவரங்களை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அவரது உறவினர் ஒருவர் 20,300 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கதிர்காமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தின் மூலம் சமையல் எண்ணெய் வாங்க 50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் லோன் ஆப் மூலம் கடன் பெற்று அதனை அடைத்தார். தொடர்ந்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் மேலும் கட்ட வேண்டும், இல்லை என்றால் உங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார். அதற்கு பயந்த அவரும் 32,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபர் 5,300 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளார். இந்த நிலையில் இந்த மோசடிகள் குறித்து 4 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.